ஒரு சமயம் புத்தர் ஒரு கிராமத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது எதிரில் வந்த ஒருவன் மிகுந்த கோபத்துடன் புத்தரின் முகத்தில் எச்சிலை காரி உமிழ்ந்தானாம். தன்னுடைய மேல் துண்டால் துடைத்து கொண்டு விட்டு, ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்றாராம் புத்தர். அருகில் இருந்த ஆனந்தனுக்கு கோபம் வந்ததாம். புத்தர் ஆனந்தாவை பார்த்து, இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார், ஆனால் வார்த்தைகள் இல்லாததால் இந்த செயலை செய்து விட்டார் என்றாராம். துப்பியவனுக்கு நாள் முழுவதும் குற்ற உணர்வில் உறக்கமே வரவில்லை. அடுத்த நாள் புத்தரை தேடி சென்று வந்து அவருடைய காலில் விழுந்து கதறி அழுதானாம். புத்தரோ ஆனந்தனை பார்த்து, இன்றும் இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார், ஆனால் வார்த்தைகள் பலவீனமானதால் இந்த செயலை செய்துவிட்டார் என்றாராம். அவனோ, நான் துப்பிய போது நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட என்னை திட்டவில்லை என்று கேட்க, புத்தர் சொன்னாராம், நீ எண்ணியது போல நடக்க நான் என்ன உன்னுடைய அடிமையா என்று அழகாக பதில் கொடுத்தாராம். நம்மை கோபப்படுத்தி பார்ப்பவர்களிடம் நாம் சரியாக இருக்கிறோம் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கவும் தேவையில்லை. அந்த மாதிரியான சமயத்தில் அவர்களை விட்டு தள்ளி வந்து விடுவது நல்லது. கோபத்தில் எதையாவது நாம் சொல்லிவிட்டாலோ அந்த வார்த்தைகளை திரும்ப பெற முடியாது. அவர்களுடைய அளவுக்கு நாம் இறங்கி போகவும் தேவையில்லை. அமைதியாக ஒரு மென்மையான புன்னகை வீசிவிட்டு நகர்ந்து விட வேண்டியதுதான்.